இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடிக்கும் மேல இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தாண்டா இந்த வேர்ல்டுலயே டாப் பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு கர்வத்துல வாழ்ந்துட்டு இருக்க இந்தியன்களை பார்த்து எலான் மஸ்க் இப்படி ஒரு கருத்தை ஷேர் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த நியூஸ் தான் இப்ப இன்டர்நெட்டையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை பத்தி தான் அவர் ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபேமிலியில ஆண் பெண் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே டூப்ளிகேட் எடுத்த மாதிரி 2 குழந்தைகளை அவங்க பெத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவங்க இருக்காங்கன்ற மாதிரி பாப்புலேஷன் ஒரே ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட மைண்ட் செட்னால, ஃபுட் ஹாபிட்னாலயும் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதாவது 1.7ல இருந்து 1.8 வரைக்கும் தான் இருக்கான். 2 குழந்தை பெத்துக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் 1.5 குழந்தை தான் பெத்துக்கிறாங்கன்ற மாதிரி. இந்த ஒரு 25 வருஷத்திலே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. சோ இன்னும் போக போக 2040க்குள்ள இது இன்னமும் மோசமா மாறக்கூடும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வயசானவங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க, வேலை செய்யற யங்ஸ்டர் ரொம்பவே குறைஞ்சிருவாங்க. இதனால பெருசா எந்த ஒரு நாடுமே நம்மளோட நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணவும் யோசிப்பாங்க. ஏன்னா இங்க ஒர்க் பண்றதுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கிறதுக்கும் எந்த ஒரு லேபர்ஸுமே கிடைக்க மாட்டாங்க. எலான் மஸ்க் இப்ப ஷேர் பண்ண இந்த ஒரு விஷயம் 2000லயே ஆரம்பிச்சிருச்சு. எதனால அப்படின்னா, 2000க்கு முன்னாடி இருந்த இந்தியன்ஸ் எல்லாருமே 3 இல்லனா அதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்க. கரெக்டா இந்த 2000க்கு அப்புறம் மேரேஜ் ஆன எல்லாருமே அப்ப ரொம்பவே பேசப்பட்ட நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற கான்செப்ட மனசுல வச்சுட்டு 2 குழந்தைக்கு மேல பெத்துக்க வேண்டாம், அப்போதான் நம்மளால குடும்பத்தை ரன் பண்ண முடியும், செலவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டாலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் இந்த பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஒவ்வொரு விஷயமும் மாறிட்டே இருந்ததுனால படிப்படியா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் 2 குழந்தையில இருந்து 1 குழந்தைக்கு போயிடுச்சு. இன்னும் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு குழந்தையே வேணான்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2000ல இருந்து 2025க்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. குழந்தை பெத்துக்காது அவங்க விருப்பம் தானே. இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி மோசமாகும், இது எப்படி இந்தியாவோட எக்கானமியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒர்க் பண்ற 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த 3 பேரோட எக்ஸ்பென்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா 2 பேரும் ஏர்ன் பண்றதுனால 2 பேரோட சேலரியில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போயிட்டு இருக்கும். சோ இதுவே கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு வயசாயிடும், அவங்க 2 பேரும் வேலைக்கு போறதை குவிட் பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரியே என்டையர் இந்தியாவிலேயே நடக்கும் போது அது கவர்மெண்ட்டுக்கு 50% லாஸ் தான் ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட பொருளாதார எக்கானமி ஆனது ரொம்பவே ஃபால் ஆயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியாவுக்கு பாப்புலேஷன் தான் பெரிய பிரச்சனையா, இல்ல பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுதான் பெரிய பிரச்சனையா மாறுமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை இந்தியர்கள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.